ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் நண்பன் ரகுவரன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, கிளாஷ் ராயலில் புதுசாக சீசன் ஸ்டார்ட் ஆயிருக்கு. அண்ட் இந்த வாட்டி இருக்கிறதுலே ரொம்ப பெரிய 2 ட்ரூப்புக்கு எவல்யூஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது எல்லாத்தையுமே பற்றி நம்ம பேசுவோம். அதுக்கு முன்னாடி லாஸ்ட்டாக நான் போட்ட வீடியோவில் கேட்டிருப்பேன், அதாவது இந்த நம்ம இந்த ஈவெண்ட் டோக்கன்ஸ் அடிப்போம்ல, ஸோ அதில் 1:1 ப்ளே பண்ணும்போது நமக்கு ஏற்ற டெக்கை நான் சூஸ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு லாஸ்ட் வீடியோவில் கேட்டிருப்பேன். லாஸ்ட் வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, அதாவது 4:40 நம்ம எஸ்கார்டி சொல்லி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஸோ என்னென்னா, ட்ராஃபி ரவுண்டில் டெக் சேஞ்ச் பண்ணால் ஈவெண்ட்லேயும் டெக் சேஞ்ச் ஆகிடும் ப்ரோன்னு சொல்லியிருக்காரு. அண்ட் என்ன மாதிரி அது நிறைய பேர் தெரியாதுன்னு வர சொன்னீங்க. யார் சொன்னது அது? சேம் இஷ்யூ. ஆனால் ஐ ஆல்சோ டோன்ட் நோ த சொல்யூஷன். துவாரா கேமிங். ஸோ இன்னமும் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க, கமெண்ட் பார்த்தேன். ஸோ என்ன மாதிரி நிறைய பேர் தெரியாமல் இருக்கிறது எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குது. எனக்கு மட்டும் தான் தெரியும் நினச்சேன். ஸோ சொன்ன மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனால் நான் இந்த மாதிரி ஸ்கிப் சேஞ்ச் மட்டும் பண்ணி பார்த்தேன். அப்போ நமக்கு டெக் சேஞ்ச் ஆச்சு. எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள், இப்போ நான் பார்த்த ஃப்ளெஜனில் இருக்கேன். அதில் 2.6 ஆக் சைக்கிள் இருக்குது. அப்படியே ட்ராஃபி ரோடு நம்ம சேஞ்ச் பண்ணால் 3.0க்கு அது ஷிஃப்ட் ஆகுது. அப்போ இவர் சொன்னது கரெக்டாக தான் இருக்கும். இருந்தாலும் நம்ம இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எவல்யூஷனை பற்றி நம்ம பார்த்துட்டு வரலாம். இந்த வாட்டி கோல்ட் பாஸில் கொடுத்துருக்க எவல்யூஷன் நம்மளோட பெரிய பெக்கா. ஸோ இது என்ன பண்ணுன்னா, நார்மலாக ஒரு கேரக்டர், அதாவது ஒரு ட்ரூப்புக்கு ஹெல்த் பார் இருக்கும்ல, இது கூட எக்ஸ்ட்ரா ஹெல்த் பார் இவருக்கு ஆட் ஆகும். இருங்க, பெக்காவை கிளிக் பண்ண காமிக்கும்னு நினைக்கிறேன். இப்போ கார்டு வேறு பூஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இருக்கிற 2 பெக்கா மற்றும் மெகா நைட்டு 15th லெவல் வரைக்கும் எனக்கு ஆக்ட் ஆகுது. எங்கடா போய் பார்க்கறது? யூஸ் இதில் காமிக்கல. நான் ஜஸ்ட் உங்களுக்கு சொல்கிறேனே, நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. சொன்னால் புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். அது நார்மல் ஒரு ட்ரூப்போட ஹெல்த் பாரோட இந்த பெக்கா கொஞ்சம் ஹெல்த் பார் எக்ஸ்ட்ரா இருக்கும். இந்த பெக்கா எப்போல்லாம் ஒரு சோலை சாவடிக்குதோ, ஒரு கேரக்டர் சாவடிக்குதோ, அது சோலாக மாறும்ல, அந்த சோல்லேருந்து கொஞ்சம் ஹெச்பி இந்த பெக்காக்கு ஏறும். ஸோ அதான் இப்போ பெக்காவோட எவல்யூஷன். அண்ட் மெகனைட்டோட எவல்யூஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது நார்மல் எப்பயோ போல தான் ஜம்ப் பண்ணும். ஆனால் மெகனைட்டோட ஒரு இட்டுக்குமே ஆப்போனண்ட்டு அவனோட பக்கம் ஜம்ப் பண்ணுவான். இன்கேஸ் ஆப்போனண்ட்டோட கேரக்டர் உங்கள் பக்கமே இருக்குன்னு வச்சிங்களேன், அவன் இப்படி அடித்தாலுமே ஆப்போனண்ட்டோட கேரக்டர் அப்படி, அதாவது அவனோட சைடில் தான் போகும். ஸோ இதுதான் நான் பார்த்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சது. நம்மளால் யூஸ் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். பெக்கா எவல்யூஷன் லான்ச். ஓகே, பெக்கா எவல்யூஷன் லான்ச்லேயே நம்ம பெக்கா யூஸ் பண்ண முடியும். பட் ஆனால் இன்னும் மெகனைட்டு ரிலீஸ் பண்ணல. அது ரிலீஸ் பண்ணும்போது நம்மளால் அதை வச்சு ப்ளே பண்ணலாம். இப்போதைக்கு நம்ம பெக்கா வச்சு போட்டு ப்ளே பண்ணலாம். நான் கவனிக்கவே இல்லைங்க இதை. ப்ளீஸ் பில்ட் எ வேலிட் ஈவெண்ட் டெக்கு. இன்னும் அதையே ரெடி பண்ணலையா? பெக்கா பிரிட்ஜ் ஸ்பேன் எடுத்துகிட்டு போடா. நான் அதையே வச்சு ப்ளே பண்ணதில்லை. இருங்க, எல்லாத்தையும் டெலீட் பண்ணி விடுவோம். ஃபஸ்ட்லேருந்து ஒரு நல்ல டெக்கை ரெடி பண்ணலாம். டபுள் எவல்யூஷன் யூஸ் பண்ண முடியுது. பெக்கு மினி பெக்கா இருக்கட்டும். என்ன தப்பு? ஆரம்பிக்கலாமா? இதான் நான் இந்த ஈவெண்ட்டுக்கு எடுத்துகிட்டு போகிற டெக்கு. இது எந்த அளவுக்கு யூஸ் ஆகும் போது எனக்கு தெரியல சத்தியமாக. ஸோ ஃபஸ்ட்டு டெக் இறங்கியிருக்கோம். நம்ம கூட சண்டை போட வந்தது மிஸ்டர் பேப்லோ ஸ்கோபார், பேப்லோ 22. அண்ட் இந்த வாட்டி தீம் கொஞ்சம் கேஜ் மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்களே. ஸோ ஐ யூஸ் மை டார்க் பிரின்ஸ். போடே இருங்க, அவனோட பெரிய பெக்காவை காலி பண்ணுவோம். ஐயோ, நடுவில் இவன் வந்துட்டானே. சரி, இங்கிட்டேருந்து அடிப்போம் இதை. ஐயோ, வாய்டு போட்டான். வாய்டு சாவடிச்சிட்டானே. வாய்டு இப்படி போடுவோமா? அது மட்டும் இல்லாமல் நான் இப்போ என்னோட கெனான் இதில் தான் வச்சுருக்கேன். ஸோ இது அந்தளவுக்கு எஃபெக்டிவாக இருக்கும் பெக்காக்கு அகேன்ஸ்டாக. பட் ஆனால் அவன் ஏதாவது ஸ்பேண்ட் யூனிட் செலுத்தினா தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் எனக்கு. அதேமாதிரி அவங்ககிட்ட எலக்ட்ரோ ஸ்பிரிட் வேறு இருக்குது. ஸோ என்னோட இன்ஃபோனோ ட்ராகன் யூஸ் பண்ணும்போது நான் கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணணும். பெக்கா வாட் டு டூ. பெக்கா இங்கிட்ட அடிப்போம். அண்ட் இங்கே நான் இவனை போடுறேன். அங்கே ஹிட் எடுத்துக்கிட்டோம். ஜஸ்ட்டு ஒரு 1 ஹிட் எடுப்பானா.
யா ஒரு ஹிட்டு. பெக்கா செத்து போடா. எப்பாடி செத்துட்டான். அந்த அளவுக்கு பெரிய சேதாரம் எதுவும் நடக்கலை. இவன் செத்து போயிடுவான், பிரச்சனை இல்லை. ஸோ நான் லெஃப்ட் சைடில் பேட்டில் ட்ராம் அடிக்கிறேன். நவ் ஐ திங்க் ஈ டோன்ட் ஹாவ் எனி திங். வேலைக்கு வந்து தம்பி அட்ரா. ஸோ நைஸ் நைஸ் நைஸ். பட் அவங்க லீடிங்கில் இருக்கான். பிகாஸ் அவங்க ரேம் ரைடர் ஒரு ஹீட் எடுத்த காரணத்தினால வேறு மறைஞ்சு வரான். நைட்டு எடுக்க விட்றேன், பிரச்சனை இல்லை எனக்கு. ஏன்னா நம்ம எல்லாத்தையும் டிஃபெண்ட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ஒரு ஹிட்டெல்லாம் பார்த்துன்னு இருந்தால் வேலைக்காகாதுப்பா. நவ் வி ஹேவ் அ பெக்கா எவல்யூஷன். பேக்லேருந்து அடிக்கலாம். நம்ம எலக்ட்ரோ விசார்ட் அடிப்போம். எலக்ட்ரோ ஸ்பிரிட் மாற்றி மாற்றி சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ இங்கே இதை போடுவோம், இங்கே இதை போடுவோம், இங்கே இதை போடுவோம். நைஸ் நைஸ் நைஸ், நாட் பேட். நவ் வாட் ஈ ஹேவ், என்ன வச்சிருக்கான் யாரும் கேவலமாக யூஸ் பண்ண எனக்கு தெரியும். பட் ஆனால் அவன் அந்த பக்கம் ஒன்றுமே பண்ண முடியாமல் இருக்கான். ஏன்னா அவன் 5 எலிக்சரு மற்றும் 2 எலிக்சர் ஜாப்பு எக்கச்சக்கமாக யூஸ் பண்ணிட்டான். ஸோ அவனால் டிஃபெண்ட் பண்ணவே முடியல. எவ்வளோ ஷிப்பக்கா வந்திருக்காப்புல வந்து என்ன பிரயோஜனம் தம்பி. அது எவ்வளோ ஷிப்பக்கா நான் மறந்து போய் தேவலாம். அந்த காப்ளின்ஸ் பியர் காப்ளின் இறக்கி விட்டல, அது லாஸ்ட்டாக ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் தான். பட் நல்லா தான் இருந்தது. ஏதோ ஃபஸ்ட் மேட்ச் நல்லா போச்சு, ரெண்டாவது மேட்ச் எப்படி போக போகுதுன்னு தெரியல. ஆரம்பிக்கலாமா? லெட்ஸ் ஜம்ப் இன்டு தி அட்டாக். அண்ட் நான் உங்களுக்கு அதான் நான் அந்த கமெண்ட்டை படித்து பார்த்து சொன்னல, நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அந்த ட்ராஃபி ரோடில் வச்சு. எனக்கு இன்றைக்கி அது பண்ண முடியல. பட் ஆனால் எனக்கு அது நடக்கும் தான் தோணுது அவர் சொன்னபடி. அதெல்லாம் நம்ம அடுத்த வீடியோவில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். தெரியாதவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் அவர் சொன்ன மாதிரி. ஜஸ்ட் ஸ்பியர் காப்ளின்ஸ் நைஸ். ஏன் மஸ்கிட்டியர் மற்றும் ஸ்னோபால் தோ கார்டு ஞாபகம் வச்சுருக்கேன். அண்ட் தீன் கார்டாக சப்போர்ட்டிங்க்கு கேவலமாக இறக்கி விட்டுருக்கான். நல்லா தான் நல்லா பார்த்துருக்காது. ஸோ பேக்லேருந்து பேட்டில்றேன். அண்ட் இங்கிட்டு மினி பெக்கா நல்ல ஒரு டேமேஜ் எடுக்கல. ஸோ 1 2 3 4 5 டோட்டலாக 5 கார்டு ரிவீல் பண்ணியிருக்கான். ஒரே ஷாட்டில் காலிப்பட்டானு. ஸோ இன்ஃபர்னோ ட்ராகன் எதுவும் வச்சிருக்காதரா. இன்ஃபர்னோ ட்ராகன் காலி பண்ணுற மாதிரி எதாவது வச்சிருக்காதரா. வேலை அந்த அளவுக்கு எதுவும் வச்சு இல்லை. இப்போ ஓகே, அவன் ஸ்கெல்டன்ஸ் போட வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு ப்ரொடெக்ஷனான ஆரோஸ் ப்ளேஸ் பண்ணப்பட நம்ம ஸ்கெல்டன்ஸ் போடல. என்னோட 3 எலிக்சர் கார்டு வேஸ்ட்டாக போச்சு அப்படின்னு சொல்ல முடியாது. அவன் மஸ்கெட்டியர் ஆல்மோஸ்ட் நம்ம கொஞ்சம் ஹெல்த் குறைச்சிருக்கோம். மஸ்கெட்டியர் ஒரு ஹிட் எடுப்பானா. நான் என் பெக்காவை கொஞ்சம் சைக்கிள் பண்ணணும். ஸ்கெல்டன்ஸ் ஒரு ஹிட் எடுக்கும். ஊப்ஸ் யோ நான் பேசாமல் வேறு எதாவது பண்ணியிருக்கலாமோ. தேவையில்லாம் வந்துட்டு இவன் இறக்கி விட்டேன். ஓகே, ஒரு ஜாப் அடிக்கலாம். டைமிங் கட்சான். பட் ஆனால் அந்த இடத்துல எனக்கு 2 ஹிட்டு விழுந்துடுச்சு. நம்ம பெக்கா அவன் எத்தனை ஹிட் எடுத்தானே தெரியல. வேலை பார்க்குறானுங்களே குடி வேலையை காமிக்கிறானுங்களே. கதற விட்றானுங்கப்பா. நாட் பேட், வின் பண்ணலாம். கொஞ்சம் எலிக்சனை ஹோல்ட் பண்ணணும். அவனோட லூனை டார்கெட் பண்ண, அதான் அவன் காலி பண்ண. என்கிட்ட இருக்க ஒரே ஆப்ஷன் என்னோடய இன்ஃபர்னோ ட்ராகன் தான். ஸோ அதை மட்டும் நான் இப்போ கொஞ்சம் சைக்கிள் பண்ண பார்க்குறேன் சீக்கிரமாக. என்னோடய பேட்டில் ட்ரம் அடி வாங்க விரும்பலை. ஸோ நான் என் பெக்காவை அடி வாங்க விட்ருக்கேன். ஓடுங்க பாஸ், சாவடிங்க பாஸ். அவனை முடிஞ்சது, சோழி முடிஞ்சது. இப்போ லெஃப்ட் சைடில் பேட்டில் தட்டி விட்டு இந்த மேட்ச் அப்படி அவனுக்கு எலிக்சர் இல்லை. டோட்டலாக எல்லா எலிக்சருமே அவன் லெஃப்ட் சைடில் டார்கெட் பண்ணி அமிச்சிட்டான். ஸோ அவனோட டவர் முடிஞ்சுது. அந்த பக்கம் இன்ஃபர்னோ ட்ராகன், இந்த பக்கம் ஒரு மாதிரி செம்மையாக பண்ணிட்டோம். ஸோ லாஸ்ட் 13 செகண்ட்ஸ் தான் இருக்குது. அவன் திரும்ப லூன் புஷ் தான் பண்ண ட்ரை பண்ணுவான். மேக்ஸிமம் லெஃப்ட்டில் தான் வர வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் அவன் ரைட் சைடில் வரான். நம்ம வின் பண்ணலாம் நினைக்கிறோம். நம்ம தோணும் போது தான் கமெண்ட்ரி தாறுமாறாக வந்துட்டு இருக்கோம். எனக்கு ஒரு இது நாட் பேட். பட் ஆனால்
நைஸ் வின் சொல்லி நினைக்கிறேன். எது எப்படியோ நம்ம இன்றைக்கி பண்ண 2 அட்டாக்கும் உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன். நான் இதுக்கே குர்டாம்போக்கில் ஒரு டெக்கை தான் ரெடி பண்ணேன் இன்றைக்கான வீடியோவில். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ லைட்டாக டல்லாக போக தோணுச்சுன்னா அதுக்கான காரணம் எனக்கு கொஞ்சம் கோல்டு இருக்குது, திரும்ப த்ரோட் பெயின் ஆரம்பிச்சிச்சு. அந்த கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் வீடியோ இப்போ தான் ரெக்கார்ட் பண்ணிட்டு வந்தேன், மற்றும் எக்கச்சக்கமான ப்ராப்ளம்ஸ். ஸோ எல்லாம் சேர்ந்து ஒரு மாதிரி கொண்டு போயிருக்கலாம் அந்த வீடியோவை. பட் ஆனால் உங்களோட சப்போர்ட் நீங்கள் எனக்கு கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா இன்னமும் நிறையா நல்ல கண்டென்ட்டை கிளாஷ் ராயல் எடுத்து நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு அற்புதமான வீடியோவோட அடுத்து நான் உங்களுக்கு சந்திக்கிறேன். அதுவரை உங்களை இந்த விடை பெறுவது நான் உங்கள் ரகுவரன்.